அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரவேல்ராஜ் பேசுறேன். இந்த பதில் என்ன பார்க்க போறோம்னா, சந்திரனுடைய திசை எந்த லக்னத்திற்கு நன்மை அளிக்கும், எந்த லக்னத்திற்கு தீமை அளிக்கும்னு பார்க்கலாம். சந்திரனுடைய திசை 10 வருடங்கள். இது மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மீன லக்னம், இவங்களுக்கெல்லாம் சந்திரன் வந்து நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதியும் அவருதான், பாதகாதிபதியும் அவருதான். அவரு வந்து பாதி நன்மைகளும் பாதி தீமைகளும் கலந்த மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் இருக்கும். இதுல சில நேரங்கள்ல விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கிறப்ப சில யோக பலன்களையும் கொடுத்துருவார். ஏன்னா பாதகாதிபதி மறையிறப்ப சில நன்மைகளும் கிடைச்சிடும். திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த நன்மைகள் இருக்கும். அப்ப ஒரு இந்த லக்னத்துக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய சந்திரனே திரிகோணங்கள்ல இருக்கும். அதே மாதிரி கேந்திரங்கள் இருக்கணும். அதே மாதிரி பணபரஸ்தானங்கள் இருக்கணும். அதாவது 1, 5, 9ங்கிற இடம், 1, 4, 7, 10ங்கிற இடம், 2, 11ங்கிற இடம், இந்த மாதிரி இடங்கள் இருக்கணும். மறையாம 6, 8, 12 மறைவு இல்லாம இருக்கணும் அந்த திசாநாதன் லக்னத்துக்கு. அப்ப அந்த முழுமையான நற்பலன்களை எல்லாம் அனுபவிக்கலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து அந்த திசாநாதன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாம இருக்கும். அப்படி இருந்தா அதனுடைய நற்பலன்களை முழுமையா அனுபவிக்கலாம். பணம், பொருளாதார ஏற்றம், வாழ்க்கையில திருமணங்கள், குழந்தைகள் பேர் கிடைக்கிறது, வளர்ச்சி, கலைத்துறையில வளர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி எல்லா பலன்களுமே கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி, பிரச்சனைகளை தீர்றது, அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் நல்ல திசை இருந்தா உருவாகாது. அந்த மாதிரி தசாநாதன் வந்து நல்லா இருந்துச்சுன்னாவே இந்த லக்னதாரருக்கெல்லாம் இந்த அமைப்பில் இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு வந்து அந்த 10 வருடங்கிறது ஒரு யோகமானதுதான். மற்ற லக்னதாரருக்கெல்லாம் குறைவான நற்பலன்களையே செய்யக்கூடியவராக தான் இருப்பார். தீமையான பலன்களே கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால அந்த லக்னதாரர்களுக்குள்ள புத்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்துதான். ஒரு திசாநாதன் நல்லா இருந்தாவே அந்த திசை வந்து வலுவா இருந்தாவே நிறைய நற்பலன்களை வந்து அனுபவிக்கலாம் இந்த லக்னதாரர்கள் எல்லாம். இதுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தா அம்மன் வழிபாடு மிகச்சிறந்ததா இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்ததா இருக்கும். அன்ன தானங்கள் வந்து நிறைய செய்துட்டு வரலாம். அதே மாதிரி காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி அம்மன் வழிபாடுகளை செய்யறது மிகச்சிறந்ததா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.